சாப்பிட்டுட்டு இருக்கான், உட்காடுறான், யோசிக்கிறான், இது எங்கே பார்த்து அழுகுறான். இப்படி சொல்லும்போது நெரேட்டிவாக இருக்குது. இப்போ நம்ம டைரக்டராக ஒரு கிராஃப்ட் மேனாக பார்க்கணும், இதெல்லாம் ஷார்ட் பை ஷார்ட்டாக சொல்லி விஷுவலாக பேசணும். நம்ம பூ விழுதுங்கிறது பாரதியார் சொல்கிறீங்களா, அதை நீங்கள் வேறு இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அதை கரெக்டாக பொசிஷன் பண்ணலாம், அது தப்பு இல்லை, இன்ஸ்பயர் ஆகலாம். அது நம்ம பண்ண வேணாம். தண்ணி ஒரு பக்கத்தில் கிளை விட்டுருக்கும், உயிர் வந்துச்சு பாரு, அது பொழைச்சிச்சு பாரு அப்படின்னு பயங்கரமாக எக்ஸைட்டடாக பேசுவாங்க. அப்யூ பண்ண முடியும், எதை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற யோசனையெல்லாம் திங்க் பண்ணணும். நிறைய படங்கள் செய்தி வாசிப்பாங்க, அப்புறம் மீடியாலாம் முடியாது மைக் நீட்டி கேட்பாங்க, அடுத்து என்ன அடுத்து இந்த மீடியாஸ்லாம் உள்ளே வருவாங்க. நிறைய படங்கள் இது வரும். இது ஒரு நல்ல சினிமா இல்லைன்னு ஸ்பீல்பர்க் சொல்றாரு. அவர்னா பெரியவரான்லாம் கேட்கக்கூடாது. இதுக்கப்புறம் எனக்கு ரீசன் சொல்லணும். ஒரு ஷார்ட் வச்சிங்கன்னா அந்த ஷார்ட் ஏன் நமக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு படம் போட்டு கிளாஸ் எடுத்தோம்ல, கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மெம்பர்ஸ் ட்ரிப்பில் பாண்டிச்சேரியில் ஒரு பிரமிட் கோயில் அங்கேருந்து இந்த ஆரோவிலேருந்து உட்காந்து பேசிகிட்ருக்கோம். என்னென்னா ஒரு கதை ஒன்று கொடுத்தோம். ஒரு இளைஞன் அவனுடைய மனைவி இறந்ததுக்கப்புறம் உட்காந்து ஒரு இடத்துல அவன் ஃபீல் பண்ணுறான். அவன் மனைவி இறந்துட்டாங்கிறது உட்பட எல்லாமே ஆடியன்ஸுக்கு நம்ம கன்வே பண்ணணும். ஒரு சிங்கிள் மேன் தான் நடிக்க போகிறான், ஒரு சிங்கிள் பர்சன், சிங்கிள் ரூம் தான். அதுக்கப்புறம் கேமரா ஒரே ஷார்ட்டாகவும் இருக்கலாம் அல்லது மல்டிபிள் ஷார்ட்ஸாகவும் இருக்கலாம். அதை நீங்கள் டிவைட் பண்ணி பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் தான் இன்றைக்கி கிளாஸு. ஸோ இப்போ நீங்கள் என்னெல்லாம் டிவைட் பண்ணீங்க, காரில் வரும்போது என்ன ஷார்ட் டிவிஷன் பண்ணிங்கன்றதை சொன்னீங்கன்னா நம்ம அதுலேருந்து போகலாம். அதுக்கப்புறம் எனக்கு ரீசன் சொல்லணும். ஒரு ஷார்ட் வச்சிங்கன்னா அந்த ஷார்ட் ஏன் நமக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு படம் போட்டு கிளாஸ் எடுத்தோம்ல, லஞ்ச் டேட்டு, யாரெல்லாம் இருந்தீங்க அதில் லஞ்ச் டேட்டு கிளாஸில். ஸோ உங்களுக்குலாம் தெரியும், ஒரு காரில் அட்லீஸ்ட் ஒருத்தராக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவர் காரில் வந்தீங்க. ஆமாம். ஒரு ஷார்ட் வைக்கிறீங்கன்னா அதுக்கு ரீசன் இருக்கணும், ரீசன் இல்லைன்னா வைக்கக்கூடாது. அதனால் அப்படி ரீசனோடு சேர்த்து சொல்லணும். அதில் எது நல்லாயிருக்கோ அதை நம்ம இப்போ ஷூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒருமித்து ஒரு விஷயம், ஒரு ஷார்ட் ஒன்று தோணுச்சு. என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பர்சன் நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ நார்மலாக காட்டுறோம். அப்புறம் அவர் போய் ஒரு இடத்துல உட்கார்றாரு. உட்காரும்போது அந்த ஃப்ரேமில் என்னென்னா, ஒரு பக்கம் உட்காந்துருக்காரு, இன்னொரு பக்கம் ஒருத்தவங்க உட்கார்றதுக்கு இடம் விட்டுருக்காரு அப்படின்றது அந்த ஃப்ரேமில் கன்வே ஆகிற மாதிரி நம்ம அந்த ஃப்ரேமை செட் பண்ணுறோம். ஸோ எதுக்காக விட்டுருக்காரு, யாரோ வருவாங்களா இல்லை யாருக்கா வெயிட் பண்ணுறாரா என்னன்னும் போது அந்த கேமரா பேன் பண்ணி அவர் ஃபேஸில் போகும்போது அவர் ஒரு எமோஷனில் ஃபீல் பண்ணிகிட்ருக்காருன்றது அந்த ஆக்டிங்கில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவர் மண்ணில் எழுதுகிறாரு, தண்ணி வருது, அழிச்சிட்டு போகுது, திரும்ப எழுதுகிறாரு, அழிச்சிட்டு போகுது. அதாவது ஒய்ஃபு அவர் ஒய்ஃபை பற்றி ஐ லவ் மை ஒய்ஃப் அந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதுகிறாரு. அதை அழிச்சிட்டு திரும்ப போகுது. ஸோ தட் அந்த ஒய்ஃப் இப்போ இல்லை, அவர் இருக்கணும்னு நினைக்கிறாரு அவங்க பக்கத்தில், பட் அவங்க இல்லை அப்படின்றது கன்வே ஆகுன்ற மாதிரி நாங்கள் யோசித்தோம். ஒன்று இன்னொரு ஷார்ட் என்ன பசங்க சொல்லியிருந்தாங்கன்னா, ஒருத்தர் பீச்சுக்கு போகிறாரு, போயிட்டு அங்கே கடலில் மலரெல்லாம் அப்படியே தூவுறார், யாருக்கும் அஞ்சலி செலுத்துகிறாருன்றது தெரியுது. அவர் ஒரு
ஒரு ஃபீலிங்ஸோட ஒரு திரும்ப நடந்து வராரு. நடந்து வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அதில் வந்து அவங்க ஒய்ஃபோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு தான் அஞ்சலி செலுத்திட்டு வராருன்ற மாதிரி கன்வே பண்ணுற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தோம். எப்படின்னா வந்து ஒரு வீடு இருக்குது, இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஃப்ளோரில் இருக்குது. டோரை திறக்கிறாரு. கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி பொட்டில் மாதிரி இருக்குது, இல்லை இன்னும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதோ இருக்குது. ஒய்ஃப்க்கு பிடிச்சது வைக்கிறாரு. வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் காலில் பேசுகிறாரு, ஒய்ஃப் கிட்ட பேசுகிற மாதிரி. நான் உனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், நீ வா, எப்போ வர அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்டுட்டு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஃபோனை வச்சுட்டு இப்படி போகிறாரு. போகும்போது நம்ம அந்த க்ளோஸ்அப் ஷாட் போகிறோம். அந்த ஸ்வீட் பாக்ஸு அந்த இது அப்படியே இருக்குது, அந்த பூ அப்படியே இருக்குது. அப்படியே ஒரு டிரான்ஸ்மிஷன் மாதிரி, ஒரு டைம் டூரேஷன், டைம் லேப்ஸு. அந்த பூவெல்லாம் இதாகி போகுது. இதாகி போனாலும் நெக்ஸ்ட்டு சேம் டைமுக்கு டோரை திறந்து வராரு. அந்த பூவையும் அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாத்தையுமே தட்டுறாரு. தட்டிட்டு அது கருகி இதாகிடுது. திருப்பி அது மேலே ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறாரு. திருப்பி ஃபோன் பண்ணுறாரு. திருப்பி ஃபோன் பண்ணி திருப்பியும் வந்து சொல்கிறாரு, கூப்பிடுறாரு. அந்த மாதிரி ஏன் நேற்று வரல, நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல வரலாம்ல அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. நான் உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அதுதானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. திருப்பி கட் பண்ணிட்டு போயிடுறாரு. திருப்பி அதே டைம் லேப்ஸ் டியூரேஷனில் அதே பூ கருகுது. ஸோ அதனால ஒய்ஃப் வரவே மாட்டா. அவளுக்கு என்ன ஆச்சுன்றதை வந்து அப்படியே ஒரு ஜூம் ஷாட்டில் அவளோட ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த மாதிரி காமிச்சு முடிக்கலாமா அப்படின்றது சும்மா ஒரு ஐடியாவாக சொல்லுங்கள், ஒரு சீன் கிரியேஷன். ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவங்க இறந்து போயிருந்தாலும் அவங்க நினைவில் தான் வாழ்கிறாரு. டியூட்டிக்கு போய்ட்டு ஆஸ் யூஷுவல் ரெகுலராக போய்ட்டு வர மாதிரி டியூட்டிலேருந்து வராரு. வந்தவுடனே வழக்கம் போல் வந்து காலிங் பெல்லை தட்டுறாரு. இருந்தாலும் வீடு அவங்க நினைவில் தான் இருக்கிறாரு. கொஞ்சம் மனநிலையில் கொஞ்சம் கிட்டத்தட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி. கதவு அவரே தான் திறந்து போகிறார். ஆனால் காலிங் பெல் தட்டிட்டு உள்ளே போகிறாரு. போகும்போது கையில் கொண்டு வர பேக்கை வந்து கொடுக்குறாரு. ஆனால் அவங்க கொடுக்குற கையில் ஒப்படைக்கிறேன்னு நினச்சிட்டு அப்படியே கொடுக்குறாரு. ஆனால் கீழே தான் பேக் விழுது. அப்புறம் அப்படியே போகிறாங்க. குளிச்சுட்டு வராரு. டவலை வச்சு துடைச்சிட்டு டவலை கொடுக்குறாரு, அதுவும் கீழே தான் விழுது. அப்புறம் அவரேவே காஃபி போட்டு குடிச்சிட்டு உட்காந்து குடிக்கிறாரு. குடிக்கும் போது புறையிறது. தலையில் தட்டி கொடுக்குற ஞாபகத்தில் நினைக்கிறாரு. அப்போ தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறாரு. நினச்சி பார்த்து ரியலைஸ் பண்ணிட்டு அலறாரு. இது ஒன்று. அது இல்லாமல் இப்போ எனக்கு ஒன்று என்ன தோணுச்சுன்னா, அந்த மூடு மணியில் வந்து பிரதாப் பத்தனோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்க அம்மாவை மிஸ் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவோட நினைவில் இருப்பார். அந்த சீன் வந்து, ஆனால் அவர் வந்து அவங்க அம்மா உயிரோடு இருப்பார்னு சொல்லிட்டு எங்கள் பெட்டில் வச்சு படுக்க வச்சு போற்றி வச்சுட்டு தான் இருப்பார். அவங்க உயிரோடு இருக்குதுன்னு நினச்சிட்டுப்பார். அவங்க சோபா எல்லாம் லவ் பண்ணிட்டு இருப்பாங்களே, அவங்க வந்து அவர் பிரதாப் பத்தன் வீட்டுக்கு வரும்போது தான் தெரியும். பயந்துருவாங்க, சைக்கோவாக இருப்பான் போட்டுக்கிட்டு. அப்போ அவங்க அந்த சீன் வந்து கொஞ்சம் ரொம்ப திகிலாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்க இறந்து போயிட்டான்ற மாதிரி சொல்லும்போது அவங்க ரியலைஸ் ஒத்துக்க மாட்டார். அப்போ கடைசி நேரத்தை சொல்லுவார். அவங்க மாமா கூட ஒருத்தர், அவர் பேர் என்ன, ஏதோ டெல்லின்னு வரும், டெல்லி விஸ்வநாத். அவர் சொல்லுவான், மாமா அம்மான்னு சொல்லி அவர் ரியலைஸ் பண்ணுவார். அந்த சீனோட அது இது மாதிரி கனெக்ட் பண்ணலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ஆக்சுவலி அவங்க இறந்துருந்தாலும் அவர் மைண்டில் வந்து அவங்க இருக்கிறதா நினச்சி அதோடு வாழ்ந்துட்டுருப்பார். அந்த சீனோட கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். அந்த நபர் வராரு, கடற்கரைக்கு வராரு. வழக்கமாக வந்து எப்போவுமே அவங்க ஒய்ஃபோட சாப்பிட்ற அந்த ஒரு இதை வந்து எடுத்துகிட்டு வராரு. சாப்பிட்டுட்டு இருக்கிறம்போதே ஏதாச்சியாக வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அன்னிச்சையாக வந்து அந்த சாப்பிட்ற ஐட்டத்தை வந்து கொடுக்கறதுக்கு பார்க்குறாரு. பக்கத்தில் இல்லைன்னொடனே அவரோட எங்கேஜிங் என்னது திருமண மோதிரம் அதை பார்த்துட்டு அப்படி ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இப்படியே பார்த்துட்டா அதில் கூட ஒரு ஃபோட்டோ பர்ஸ்லேருந்தா அதை பார்க்குற மாதிரி, இல்லை ஃபோனில் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அழுகுற மாதிரி. சொன்னால் எப்படின்னா, கால் நினைக்க போகிறாரு. நினச்சிட்டு எப்போவுமே வழக்கமாக திரும்பி பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. அப்போ இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இல்லைங்கிறவனு மிஸ் பண்ணி அழுகுற மாதிரி. பூயா ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு காட்டுறது. அதாவது நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கற்பனை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யார், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, என்ன வசதி இருக்குது, எவ்வளோ காசு இருக்குது, நம்மளால் எதை வந்து எக்யூப் பண்ண முடியும், எதை வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற யோசனையெல்லாம் திங்க் பண்ணணும். நம்மளால் இதை பண்ண முடியும் அப்படின்றத தான் அதை நம்ம பண்ணணும். இப்போ எனக்கு இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டி வச்சு நான் என்ன கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படி தான் யோசிக்கணும். இப்போ நான் கூட தான் இப்படி உட்கார வச்சுட்டு பக்கத்தில் திரும்பி பார்த்து அவ்வளோலாம் கிராஃபிக்ஸ்லாம் அங்கே என் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவோ ஏதோ நான் பண்ணலாம், கிராஃபிக்ஸ் பண்ணலாம். அது இந்த நேரத்தில் நான் பண்ணி முடிக்க முடியுமா? ஏன் நான் ஒரு தனி மனிதன் நல்லா அதை முடிக்க முடியுமா? இல்லை, அதுக்கு ஒரு டீம் தேவைப்படுது, அதுக்கு நான் வெயிட் பண்ணணும், அப்படின்னு நிறைய வேலை இருக்குல்ல. அப்போ இது ஒரு ஆப்ஷன்.
இதுவும் ஒரு கிராஃப்ட் தான். நீங்கள் ஃபில்ம் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸி பண்ணிக்கலாம். இது ஈஸியாக இருக்குது. இல்லை அந்த அனிமேஷன் பண்ணி கன்வே பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அப்படி இல்லாமல் எனக்கு கன்வே பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு டைரக்டரோடைய கிராஃப்ட்மேன்ஷிப்லேருந்து பண்ணணும். இன்னொரு கிராஃப்டை துணைக்கு அழைக்காமல், அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிராஃப்ட், இந்த கிராஃபிக்ஸ் இல்லை அனிமேஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிற அந்த கேமரா எடிட்டிங் சவுண்டு இல்லை இதை வச்சு நீங்கள் அதை சொல்லணும். அது ஒரு இடத்துக்குள்ளே என்ன இடம் எனக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ இங்கேனா இங்கே ஒரு மாதிரி இடம் இருக்குது, ஒரு தோப்பு இருக்குது, காடு இருக்குது, இதுக்குள்ளே அப்படி பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் வீடுன்றீங்க, நான் இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு போய் தான் அதை பண்ண முடியும். நம்ம இங்கே பண்ணணும்னா அதுக்கு எனக்கு இந்த இடத்துக்காக நீங்கள் ஒன்று யோசிக்கணும்ல, அதை சொல்கிறேன் நான். எங்கே இருக்குமோ அங்கேருந்து யோசிக்கணும். அப்புறம் தான் சிந்தனையிலேருந்து அது ஒரு ஆட்டிடியூடாக மாற்றிக்கிட்டீங்கன்னா அப்போ தான் யோசிக்க முடியும். இப்போ இங்கே ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், இருக்கிறத வச்சு ஒன்று டக்குன்னு யோசிங்க அப்படின்னா அதை வச்சு யோசிக்கணும். அதுதான் நம்ம இந்த மாதிரி கிளாஸஸ்க்கு, இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலுக்கு வந்து முக்கியம். இது வந்து ஒரு பார்க்குன்ற மாதிரி நினச்சிக்குவோம். அது வராரு, வந்தோன்னா அவருக்கு வந்து இங்கே வந்து ஒரு மலர் நினைவு வருது. அப்படி மரத்தை சுற்றி அப்படி போயிட்டு வர்றாரு. அப்போ வந்து ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு மரத்தில் வந்து அவங்க ஒரு ஹார்ட் போட்டு இவருடைய இனிஷியலையும் அந்த அம்மாவுடைய இனிஷியலும் போட்டு வச்சுருக்கிறாரு. அதை பார்த்தோன்னா ஒரு ஞாபகம் வருது. அந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அலறாரு. அது பார்த்தோன்னா, மரத்தை பார்த்தோன்னா ஒரு ஞாபகத்துக்கு வருது. பார்க் அட்மாஸ்பியரிக்காக சொல்கிறேன். மரத்தை பார்த்தோன்னே அந்த பேரை பார்க்குறாங்க. சில பேர் பார்த்தோன்னா லவர்ஸில் வந்து ஹார்ட் போட்டு அந்த இப்போ பேர் இனிஷியல் போடுவாங்களா, இவரோட ஃபஸ்ட் லெட்டர் அவங்களோட ஃபஸ்ட் லெட்டர் போட்டு வைப்பாங்க பாருங்கள். அது பார்க்கும்போது அவருக்கு நினைவு வருது. பீச்சுக்கு போகிறாங்க, பீச்சில் வச்சு பண்ணலாம்ல. பீச்சுக்கு நடந்து போகிறாரு. நடந்து போயிட்டு அது ஒரு ஏதாவது பொருள் திங்கிற ஐட்டம் வாங்கிட்டு போகிறாரு. வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே தன்னிச்சையாக என்ன பண்ணுறாரு, இப்படி நீட்டுறாரு. பக்கத்தில் பார்த்துட்டு இல்லைங்கன்னு அவர் ஃபீல் பண்ணி அழுதுட்டு அப்படி கண்ணை இது பண்ணுறாரு. மோதிரம் இருக்குல்ல, எங்கள் திருமணமான மோதிரத்தை பார்த்துட்டு அப்படியே அதில் கண்ணீரை சுட்டு விடுற மாதிரி வச்சு முடிக்கலாம். சரி, இது எப்படி இருக்குது? அவன் ஆசைப்பட்டு கேட்டான், இது பண்ணலாமா? எப்படி இருக்குது? ட்ரெடிஷ்னலாக இருக்கா? ஓல்டு இதுலேயே ஓல்டு இருக்கு. நீங்கள் சொன்னது ரொம்ப புதுசாக இருக்கா? இல்லை சார், கேட்ட கமெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஜாலி, ரிங்குன்றது ஹர்ட் ஆயிடாதீங்க. இல்லை சார், சரி, இல்லை ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பழைய ட்ரெடிஷ்னல் பழசாக இருக்கு. பழசாக இருக்கான். அவன் பீச் பையன்றதுனால பீச்சில் தான் நடக்கும் ரிங்கு அது மாதிரி. என்னென்னா இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து டேட்டூ போடுவாங்க சார். அதில் ஒய்ஃப் கூட போடுவாங்க. அதில் வந்து பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு அழுகிற மாதிரி பண்ணலான்னு ஒரு சொன்னாங்க சார். இது எப்படி இருக்கு? ஏன்னா நான் சொன்னா அவங்க ஏதாவது கோச்சிப்பாங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. சார் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்கிறது இருக்குல்ல, அது நான் ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு கொஸ்டினாக நினைக்கிறேன். ஒரு ஃப்ரேமில் இப்போது ஒரு ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணேன், அவர் என்ன பண்ணுறான்ற அட்டென்ஷன் நம்ம கொடுக்கணும்னா, இப்போ எடுத்த சீங்கே டேட்டோ பார்த்து அடறாருன்னா அது இம்பாக்ட் ஆகாது, கனெக்ட் பண்ணுவோம். அழுதுட்டு தான் இருப்பார். அவர் என்ன பண்ணுறாருன்ற அட்டென்ஷன் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் தான் அவர் ஏன் ஃபீல் பண்ணுறாரா, இல்லை வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் தான் அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்களான்றது ரிஜிஸ்டர் ஆகும். அது இருந்தால் தான் அந்த சுவாரஸ்யம் வரும்னு நினைக்கிறேன். மேபி 1 minute இருக்கும், 6 seconds ஆகும். ஸோ அது வந்து இதில் ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லை, உடனே வந்து அந்த எமோஷனல் கனெக்ட் வராதுன்ட்டு உடனே பார்த்தோன்னு வரல. டெய்லி பார்க்குறது தான், அதனால் ஒரு பெரிய எமோஷன் தெரியல. இங்கேயே சொன்னீங்களா? இதே பார்க்குன்றது ரெகுலராக வர்றது, என்றைக்கோ எப்போ வராரு. அந்த இடத்துல மலர் நினைவு வர்றதுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. அப்போ நினைச்சு கண்டிப்பாக எல்லாருமே லவ் கூட பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க நினைவு வரும். எல்லோரும் வாழ்க்கையில் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரிலாம். அது கண்டிப்பாக ஃப்ளாஷ் ஆகும். இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்னோம்ல சார், எங்கள் காரணம் ஒரு பர்சன் நடந்து போகிறாரு, அவர் லோன் எங்கிட்ட சார் அவர் லோன்லேயே இருக்க மாதிரி காட்டுறோம். அவர் யாருக்கோ ஸ்பேஸ் கொடுத்து உக்காந்துருக்காரு. அவர் பக்கத்தில் யார்கிட்டயோ பேசுகிற மாதிரியும் நமக்கு தெரியுது. பார்த்தா அவர் மணலில் ஒய்ஃப்னு எழுதி வச்சுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இங்கே மண்ணில் உட்காரணுமா? இல்லை சார், பீச்சுக்கு போவோன்னு சொன்னீங்க. பீச்சில் போய் எடுக்கணுமா இதை? பீச்சுக்கு போனால் அங்கே ஃபஸ்ட்டு பீச்சில் இருந்தோம், திரும்ப போவோம்னு நினச்சேன். சரி, இங்கே எழுதி எடுப்போமா மரத்தில்? அனிதா தான் காதலி பேர், அதான் ஒய்ஃப் பேர். யார் நடிக்கிறீங்க? அனிதா 7G. 7Gல அனிதாவா? ஏதோ டக்குன்னு வாயில் வந்தது. அது ரொம்ப மறக்க முடியாத நேம் சார். எழுதி என்ன நடிப்பீங்க? 7G படத்தினால இப்போ அவர் சொன்னாரே, சொல்லுங்கள்.
ஆனால் அது ஒய்ஃப்ன்றது கம்மியாகணுமே சார். ஏங்க விடிய விடிய கதை கேட்டு அதான் ஸ்டார்டிங்ல இருக்காங்க ஒரே ஆள் தான் இருக்கு. இல்ல, இல்ல, அது நீங்கள் அழுதா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கன்வே ஆகும். இவர் அடிதான் தான் ஒய்ஃபும் கம்மியாகும். அப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஒய்ஃப்னு கம்மி பட் அவர் சிம்பு மாதிரி இருக்காரு. சிங்கம் இருக்காரு. பண்ணலாம். ஏன் அவர் கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருக்கக்கூடாதான் ஆச்சு. யங் ஏஜ்லேயே இருந்தால் இன்னும் ஃபீலிங்காக இருக்கும். கண்டிப்பா அது இதே மாதிரி ஒன்று எங்கள் ஊரில் நடந்துருக்கு. சரி, இப்போ ஷார்ட் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷார்ட்டு ஒயிட் வச்சுக்கலாம் சார். ம். நடந்து போகிறாரு, ஒரு மாதிரி தளர்வாக நடந்து போகிறாரு. அப்படி போகும்போது அது ஃபாலோஅப் ஷாட் வச்சுக்கலாம். அது மரத்துக்கிட்ட போகும்போது ஒரு மிட் ஷாட் வச்சுக்கலாம் சார். ம். அந்த மரத்துக்கிட்ட ஏன்னா 1 மினிட் தானுங்களேன், அதனால் மரத்துக்கிட்ட போகும்போது மிட் ஷாட் வச்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் அந்த அது பண்ணுறோம்ல கார்விங் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது அதுக்கு ஒரு க்ளோஸ்அப், கொஞ்சம் ஒரு டைட் க்ளோஸ்அப் வச்சோம்னா ஐ டு ஐ அது கான்டாக்ட் அது பண்ணலாம். இவரோட ஐயை காமிச்சிட்டு அந்த இது க்ளோஸ்அப் மிட் அது காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து இவருக்கு ஒரு கண்ணில் வந்து ஒரு எமோஷன் ட்ராப் ஆகிற மாதிரி அது பண்ணிட்டாலே போதும். வேணா அந்த கார்விங்கில் வந்து கீழே வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா சொல்கிறது? கண்ணுலேருந்து தண்ணி வருமா உங்களுக்கு? கண்ணு குத்தி விட்ருவோமா? இல்ல 2 நிமிஷம் எடுத்தா அது வேற ஒரு இடத்துக்கு சொல்லுங்க. பெப்பர் இருக்குது, மண் அள்ளி போட்டுருவோம், எறும்பத்து விட்ருவோம். எப்பவுமே கையில் கிளிசரின் வச்சுக்கணும் போல் இருக்கு. ஒரு 2 ட்ராப் கண் தண்ணி ட்ராப் கண்ணி ஏச்சே இதான் தண்ணி கண்ணில் ரியலாக ஃபீல் பண்ணி வரணும். இது எப்படி இருக்கு உங்களுக்கு? பார்க்கில் மரம் எப்படி இருக்கு? மரத்துக்குள்ளே உட்காந்துருவாங்க சார். நல்லா இருக்கா? மரத்துக்கு நீங்கள் உட்காந்துருங்களா? மரத்துக்குள்ளே உட்காந்துருவாங்க. வேணா கட்டி பிடிச்சி மரத்துக்கு கட்டி பிடிச்சிட்டு கீழே உக்காந்துடுற மாதிரி பண்ணிடலாம். மரத்தை கட்டி பிடிச்சி சாஞ்சிடுற மாதிரி பண்ணிடலாம் சார். மரத்தில் அந்த ஒரு ஃபீலிங் சாமிச்சிட்டு அது ஒய்ஃபோட மடியில் சாஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு. அந்த மரம் எனக்கு கரெக்டாக இருக்குது. அதில் கார்விங் வரேங்க சார். இதில் இந்த மரத்தில் வரும். இது போய் எழுதுனா உதைப்பாங்க. பண்ணிடலாம், சொல்லாமல் தான் எழுதணும். எக்ஸ்ட்ரா அந்த ஃபோன் கால் சேர்த்துக்கலாம் சார். இன்னும் ஃபோன் கால் அவர் சொல்கிற மாதிரி பார்க்குக்கு வர்றாரு, உட்கார்றாரு, மரத்துக்கு ரிலாக்ஸ் பண்ணுறாரு. அவருக்கு பழைய ஞாபகம் ஒய்ஃபை மேபி கால் பண்ணி, மேபி கேர்ள் ஃப்ரெண்டாக ஒய்ஃபை இருக்கலாம், கால் பண்ணி கூப்பிட்றாரு. ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ரொம்ப ரியலைஸ் பண்ணி அப்புறம் எக்ஸாஸ்னேட் பண்ணி அதை போட்டுட்டு அவர் மரத்தை கட்டி பிடிச்சி அழுது இன்னும் கொஞ்சம் இது பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு. ஃபோன் கால் யார் தந்தாரு சார்? அவரே பண்ணுறாரு சார். ஃபோன் எடுத்து பழைய கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிடுற ஞாபகம், இது லேட் ஆகிடுச்சு ஏன் வரல அப்படின்றத கூப்பிடுற மாதிரி ஒரு ஞாபகத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கான்வர்சேஷனாக ஸ்டார்ட் ஆகி ஒரு கட்டத்தில் அது அவருக்கே புரியுதா வரவே மாட்டான்னு. அதுக்கப்புறம் மரத்தை இது பண்ணிவிட்டு அழுதாருன்னா இன்னும் மேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகும். உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்கள் சீனில் இருந்தால் ஒரு அட்டாச்மெண்ட் சொல்கிறாரு சார். இது வந்து ஆக்சுவலி என்ன கேட்டால் அந்த கார்விங்கை பார்த்து ஃபீல் பண்ணுறேன். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஐ ட்ராப் மட்டும் காமிச்சிட்டு அந்த எமோஷனோடு வந்து அந்த மனைவி ஒய்ஃபோட மடியில் சாஞ்சு ரிலாக்ஸ் பண்ணுறதா அந்த மரத்தோட கீழே அடியில் நிழலில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறாரு. அப்படி காமிச்சு முடிக்கலாம் சார். அப்படி கடைசி விவசாயம் மாதிரி ஆயிடுச்சுன்னா சார், மரம் இது மாதிரி செடி நேச்சரை லவ் பண்ணுறேன்ற மாதிரி கார்விங் காமிச்சிடறோம். ஏன்னா நம்ம ஆடியோ வந்து ஏதாவது பேக்ரவுண்டில் ஒரு ஒய்ஃப் வாய்ஸ் எதோ போட்டால் தான் அது வந்து கம்மியாகும். இது நல்லா தான் இருக்குது அந்த ஐடியா. லைக் அவங்க ஏற்றுக்க முடியாமல் அவங்க ஒய்ஃப் கால் பண்ணி பேசுகிறது அந்த ஐடியாவை உட்காந்து தான் எனக்கு. டேரக்டர் இவர் தான். டேரக்டர் அவர் தான். ஏன்னா அதில் இன்னொன்று என்ன பண்ணலாம்னா அந்த கால் லாகை வந்து பார்த்தா இவர் டைல் பண்ணது மட்டும் அவுட் கோயிங் மட்டும்தான் இருக்குது. ஸ்டோர் பண்ணி பார்க்குறேன். லாஸ்ட்டாக ஒரு பழைய டேட்டில் லாஸ்ட்டாக ஒரு இன்கமிங் வந்துருக்கு. லாஸ்ட்டாக பேசின 2 செகண்ட்ஸ் அது யார் பார்க்குறா? அதுக்கப்புறம் மரத்தில் பார்க்குறாரு. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஷார்ட் அவர் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட்டாக அவங்க 2 இயர்ஸ் முன்னாடி பேசின அந்த 2 செகண்ட்ஸ் மினிட்ஸ் அந்த இது மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டைல் பண்ணியிருக்காரு வருஷம் டெய்லியும். அது மட்டும்தான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். சூப்பர். சீன் காட்டுறதுக்கு அவ்வளோ நம்பர் இல்லை அவங்களுக்கு பார்க்கும்போது ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவுட் கோயிங் போயிருக்கும். கால் ஹிஸ்ட்ரி கனெக்டட் நாட் கனெக்டடுன்னு இருக்கும். கால் நாட் கனெக்டடுன்றது அந்த அவருக்கு மனநிலை சரியில்லையா? மனநிலை சரியில்லையா? இவர் சொன்ன ஷாட்டுக்காக அது அவ எதுக்கு கால் பண்ண போகிறான் செத்தவங்களுக்கு போட்டு லூஸாக ஒரு நாள் பண்ண பரவாயில்ல. இந்த கான்டெம்பரரி விஷயங்கள் இருக்குல்ல, அதாவது ஒரு சினிமாவுக்குள்ள ஒரு கதை சொல்லும்போது இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்பீல்பர்க் வந்து ஒரு கிளாஸில் சொல்லுவார். கிளாஸில் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறார். ஸ்பீல்பர்க் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய சினிமாக்களில் மீடியாவிலேருந்து வந்து மைக் கொடுத்து கேட்பாங்கல்ல, நம்ம தமிழ் பண்ணாதே படத்தில் பார்க்குறீங்க, கடைசியில் செய்தியில் வாசிப்பாங்க, நிறைய படங்களும் செய்தி வாசிப்பாங்க, அப்புறம் மீடியாவெலாம் முன்னாடி மைக் நீட்டி கேட்பாங்க அடுத்து என்ன அடுத்து இந்த மீடியாஸ்லாம் உள்ளே வருவாங்க. நிறைய படங்கள் அது வரும்.
இது வந்து ஒரு நல்ல சினிமா இல்லைன்னு ஸ்பீல்பர்க் சொல்றாரு. அவர்னா பெரியவரான்லாம் கேட்கக்கூடாது. அது உண்மையாகவே சினிமேட்டிக்காக இருக்கும்போது அது வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஒரு கதை சொல்லும்போது என் கூட தினமும் புழங்குற இந்த விஷயங்களை வச்சு காட்டும்போது இல்லை, அது வந்து சினிமாங்கிறது ஒரு அப்நார்மல் தான். நம்ம என்ன தான் அதை வந்து ரொம்ப ரியாலிஸ்டிக் சொன்னாலுமே நம்ம பார்க்குற அந்த இமேஜ் சைஸ் இருக்குல்ல, அது வந்து நாட் ரியல். நம்ம 1க்கு 5 மடங்கு 10 மடங்கு இமேஜ் பார்க்குறோம். நம்ம ஸ்க்ரீன் எவ்வளோ பெரிய இமேஜ் பார்க்குறோம், நம்ம தலையை விட ஒரு 4 மடங்கு பெரிய தலையை தான் பார்க்குறோம். அப்போ அது ரியல் இல்லை. ஆனால் ரியலிஸ்டிக்காக ஒரு ஸ்டோரியை சொல்ல தான் ட்ரை பண்ணுறோம் தவிர்த்து ரியல் இல்லை. அப்போ இந்த மாதிரி ரியல் விஷயங்களில் மீடியாவை கொண்டு போய் காட்டுறது, ஃபோனில் இந்த மாதிரி விஷயங்களை காட்டுறது, ஃபோனை காட்டி பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் ஏதோ ஒரு விதமாக ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ண தடுக்கும். அதை வந்து அவன் என்ன நினைக்கிறான்னா, இது ரொம்ப மோர் ரியலிஸ்டிக் வந்து விலகி போக வச்சிரும். ரொம்ப நேர்மையாக ரொம்ப உண்மையாக இருக்கிற ஒருத்தங்க கூட யாரும் சேர முடியாதுன்றாங்கல்ல, மோர் பியூராக எதிர்பார்க்குறோன்ட்டு யாரும் இருக்கும், அந்த மாதிரி தான் இதாயிரும். மோர் ரியலிஸ்டிக்காக ரொம்ப விலகி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருக்கணுன்றதால தான் இந்த மாதிரி மீடியா சொல்ல வரக்கூடாது, ஒரு படத்தில் வரமாட்டாங்க, மீடியா சொல்ல வரக்கூடாது. இந்த நீங்கள் கான்டெம்பரரியாக யூஸ் பண்ணுற அந்த கேட்ஜெட்ஸை வச்சு அதை வச்சு கதை பண்ணலாம், அந்த கேட்ஜெட்டை வச்சு சீன் பண்ணக்கூடாது. அந்த கேட்ஜெட்டை சீனில் வச்சு அதுலேருந்து சீன் மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல். அதனால் இந்த ஃபோன் ஐடியாலாம் வந்து அது பார்க்கும்போது எப்படி இருக்கணும்னா அமெச்சூராக இருக்கும், ஒரு மெச்சூர்டு ஃபில்ம் மேக்கிங் மாதிரி இருக்காது. அதனால் இந்த கேட்ஜெட்டை வந்து நீங்கள் சீனுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அதை பின்னணியாக வச்சு கதை நிகழலாம். ஒருத்தர் ஃபோன் வாங்கினான், அந்த ஃபோன் வந்து சேரல, அது என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு திருள் எழுதலாம். அந்த ஃபோனே இப்படி வச்சு இப்படி பார்த்து இதுக்கு ஒரு ஷாட் வச்சு இதை ஒரு சீனுக்குள்ளே கொண்டு வரதுங்கிறது இட்ஸ் நாட் குட் ஃபார் மெச்சூர்டு சினிமாக்கு. அமெச்சூராக தெரியும் அப்படின்னு தான் நம்ம அதெல்லாம் விட்டுறணும். ஸோ அதனால் அப்படி இல்லாமல் பார்த்துக்குவோம், அது ரொம்ப முக்கியம். சினிமேட்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். நான் இப்போ நீங்கள் எல்லாமே சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க எனக்குன்னா, நரேட் பண்ணுறீங்கல்ல, சினிமேட்டிக்காக நம்ம பேசி பழகணும். ஒருத்தர் வரனா அவனுக்கு ஒரு ஃபுல் ஷாட்டு பேக்லையா ஃப்ரண்ட்லையா ப்ரொஃபைல்லையா என்ன ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து ஷார்ட்ஸோட இப்படி தான் சினிமேட்டிக்காக தான் பேசி பழகணும். நீங்கள் அந்த சினிமேட்டிக்காக பேசாமல் நம்ம நரேட்டிவாக சொல்கிறோம். அவன் வரான், கடலுக்கு நடந்து போகிறான், சாப்பிட்டுட்டு இருக்கான், உட்காடுறான், யோசிக்கிறான், இது எங்கே பார்த்து அழுகுறான், இப்படி சொல்லும்போது நரேட்டிவாக இருக்குது. இப்போ நம்ம டைரக்டராக ஒரு கிராஃப்ட் மேனாக பார்க்கணும், இதெல்லாம் ஷார்ட் பை ஷார்ட்டாக சொல்லி விஷுவலாக பேசணும் நம்ம. அப்போ தான் நமக்கு ஷார்ட் சென்ஸ் வரும்ல. இப்போ இது ஒரு கேமராமேன்ட்ட கொடுத்து அவன் தான் எடுப்பான், அப்போ அவன் தான் அந்த விஷுவலைஸ் பண்ணுறான். நடந்து போகிறாருன்னு நீ சொல்கிற, அவன் வந்து எங்கேயோ கேமராமேன் என்ன நினைப்பாருன்னா அங்கே ஒரு கேமரா வச்சு விட்டு நீ நடந்து போங்கன்னு சொல்லிடுவாரு. நீ அதை என்ன நினைக்கிற, ஃபாலோயிங் ஷாட்டை வைக்கணுமா, மிட் ஷாட் வைக்கணுமா, காலுக்கு ஷாட் வைக்கணுமா, அவருக்கு தலைக்கு ஷாட் வைக்கணுமா, கையில் எதுக்கு வைக்கணுமான்னு உனக்கு தான் தெரியும். ஏன்னா எது ஆக்ட் பண்ண போகுது, எதுலேருந்து நீ கதையை சொல்ல போகிற, அப்போ உனக்கு தான் தெரியும். நீ விஷுவலைஸ் பண்ணிடணும், அப்படி மண்டைக்குள்ளே ஓடணும். எதுக்கு ஷாட் வைக்கிறோம், காலுக்கு வைக்கிறோம், கால் போயிட்டுருக்கேன் காலுக்கு வைக்கிறோம் அப்படின்றதுலாம் நீ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அப்போ அந்த ஷார்ட்ஸ்க்குலாம் ஒரு மீனிங்காகவும் இருக்கும். இல்லை அந்த கதையை அதை மூவ் பண்ணிகிட்டே இருக்கான்னு பார்க்கணும். இப்போ சொன்ன ஷாட்டில் அவன் அங்கேருந்து மரத்தை நோக்கி போகிறான்னா, மரத்தை நோக்கி போகிறான் அப்படின்னு சார், ஒரு மேலே ஏதோ ஒரு பூவோ ஏதோ ஒன்று மேலே விழுற மாதிரி காமிச்சிருங்க சார். அப்போ அந்த நேரத்தில் திரும்பி என்ன விழுந்துன்னு பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த ஞாபகம் அந்த கார்விங்கை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு ஃப்ளாஷ் ஆகுது. பார்த்துட்டு அப்படியே அங்கே நின்று பார்த்துட்டு அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் அந்த மரத்துலேயே அப்படியே கொஞ்சம் நேரம் கீழே உட்காந்து அந்த ஃபீலிங்ஸை பண்ணுறது. ஆனால் அது மேலே ஏதோ விழுற மாதிரி காமிக்கலாம், அவரோட அட்டென்ஷனை இதை கேட்ச் பண்ணுற மாதிரி. எங்கே பூருக்கு பூவே இல்லையே, ஏதோ ஒன்று பண்ணலாம் மேலே. அது கொஞ்சம் பாரதி ராஜாவோட கவிதைத்தனமாக வரும், அது அவரோட ஸ்டைலில் வரும். எது பாரதி ராஜா ஸ்டைலில் வரும். மேலே ஏதோ பூ ஏதோ விழுது, அங்கே இருக்குல்ல அந்த பூ இருக்கு, அந்த மாதிரி பூ ஏதோ விழுதுன்னா அந்த மரத்துலேருந்து மேலேருந்து பூ விழுந்துச்சுன்னா இவர் மேலே விழுற மாதிரி இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம பார்க்குற மாதிரி அவங்க கரெக்டாக அவர் கண் வந்து அந்த கார்விங்கில் பார்க்குற மாதிரி பார்த்தோன்னா ஒரு மெமரி ஃப்ளாஷ் ஆகும். அது வந்து அவங்க ஒய்ஃபு, அவங்க இறந்து போன ஒய்ஃபு, அவங்க விலை பூ மாதிரி இது சிம்பாலிக்கே சில தான் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஷாட்டு தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவர் சொல்கிறத நம்ம பயன்படுத்தலாம், ஏன்னா இந்த இடத்துக்கு அது யூஸ் ஆகுன்னா நம்ம அதை பற்றி யோசிக்கலாம். பட் அது சொல்கிறதே கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பொசிஷனிங் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். எப்போ பூ விழணும், அவர் என்ன பண்ணணும், எங்கே நடந்தது, அதை ரீபொசிஷனிங் பண்ணியோன்னா ஷூட் பண்ணி ட்ரை பண்ணலாம். அது சொல்கிறார், அவருக்கு ஏதோ தெரியுது, ஆனால் வந்து தப்பான பொசிஷனிங்கில் இருக்குது. அதை ப்ராப்பராக பொசிஷன் பண்ணோம்னா ஒரு நல்ல பொய்டிக்கான ஷார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணும், யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். எது சார், இந்த கற்பகம் படத்தில் அவங்க கேரேஜ் இறந்து போயிடுவாங்க, அவங்க மனைவி நினைவில் வந்து ஜெய் கணேஷ் இருப்பார். அந்த நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா,
உங்கள் நினைவிலிருந்து இந்த தமிழ் சினிமாவை அழிச்சிடணும்னு நினைக்கிறேன் நான். ஆமாம் சார், அது நடந்துச்சு சார், அது விட்டுருவோம் பாவம். அதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்கல்ல, ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது பண்ணுவோம். இப்போ இவருக்கு ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு குழந்தை இருக்காது. இவரோட விரல் மாதிரி உங்ககிட்ட நான் காலைல சொன்னேன்ல, நடந்து போக சொன்னால் இவர் போல் நீங்கள் நடக்கிறது இல்லை. அதனால் ஒரு சினிமாவில் வந்ததை விட்டுடுவோம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யோசிங்க. முழுக்க இளமை ததும்பலாம் இல்லை, முழுக்க ஒரு புதுமையாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு சீன் சொல்லுங்கள். அப்படி வந்தீங்கன்னா ஓகே தான். அதாவது நீங்கள் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வரலாம். இப்போ பூ விழுந்ததுங்கிறது பாரதியார் சொல்கிறீங்களா, அதை நீங்கள் வேறு இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அதை கரெக்டாக பொசிஷன் பண்ணலாம், அது தப்பு இல்லை, இன்ஸ்பயர் ஆகலாம். அதை நம்ம பண்ண வேணாம். அதை தான் அந்த மூடு பண்ணிலே பண்ணிட்டாங்கல்ல, அதனால் அது திருப்பி நம்ம ஏன் பண்ணணும்? நம்ம வந்து எதுக்கு வந்திருக்கோம், அதை தான் நம்ம பண்ணணும்னா அவன் தான் ஆல்ரெடி பண்ணிட்டானே, அதையே நான் எதுக்கு பண்ணணும்? அதனால் சினிமாக்கள்லேருந்து எதையும் எடுக்காதீங்க, புதுசாக யோசிங்க. இப்போ இதை சிங்கிள் ஷாட்டில் எடுக்க முடியாதா? நீங்கள் சொன்ன கதையை எமோஷன் கிரியேட்டாக தெரியலையா? எமோஷன் கிரியேட் ஆகாதா? ஆகாது. அப்போ எடுக்கணும், எடுக்கக்கூடாதுல்ல, எமோஷன் வராது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிங்கிள் ஷாட்டில் எடுத்தால் சிங்கிள் ஷாட்டுங்கிறது கேமரா அசையக்கூடாது. இப்போ வந்து எல்லாரும் அந்த இதை பிடிச்சிக்கிறாங்க, வாட் இஸ் இட், கிம்பலை பிடிச்சிக்கிறாங்க. அது சிங்கிள் ஷாட் கணக்கில் எப்படி வேணா வளையுது, எப்படி வேணா க்ளோஸ்அப்பில் வருது, லாங்கில் போகுது, மீட்டில் எப்படி வேணா வருது. ஸோ அந்த ஷாட் கணக்கில் கேமரா இங்கே வச்சுட்டேன்னா அதான் சிங்கிள் ஷாட் எனக்கு அப்படி கேட்குறேன் நான். சிங்கிள் ஷாட்டில் வேணால் இது எமோஷன் கன்வே ஆகாது. உங்களுக்கு அதான் இல்லை. யாராவது ஒன்று சிங்கிள் ஷாட்டில் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? எப்படி பண்ணலான்னு சொல்லுங்கள். ஃப்ரேம் வச்சுட்டேன், ஃப்ரேம் கொஞ்ச நேரம் எம்டியாக தான் காட்டுவேன். அவர் ரிலாக்ஸ்டாக வராரு, வந்து உட்காடுறாரு, அதுக்கப்புறம் தான் அவரோட பழைய நினைவு கால் பண்ண போகிறாரு, எழுதி பண்ண போகிறாரு. ஸோ நான் சிங்கிள் ஷாட்லேயே கவர் பண்ணுறேன் சார். அந்த பூ கொஞ்சம் சிங்கிள் ஷாட் இல்லை சார், அது நல்லா இருக்கும் சார். அந்த பூ பறிச்சுக்கிறீங்க, பார்த்துக்கிறேன் சார், கவலைப்படாதீங்க. எழுதி ஒட்டிடுங்க, தெரியாமல் பார்த்துக்கலாம், அதை மேட்ச் பண்ணுங்க. இப்போ அவர் சொன்ன சீனை வந்து நம்ம வந்து ரீபொசிஷன் பண்ணி எடுக்க போகிறோம். எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஷாட் எடுத்துட்டோம், கைக்கு மட்டும் க்ளோஸ்அப் வச்சு ஆர்டின் போடுற மாதிரி, எழுதி ஆர்டின் போடுற மாதிரி. உங்கள் கதையை இப்போ நான் எடுத்துட்டேங்க, உங்களது இல்லை இப்போ. அது சரியா? நல்லா பண்ணுங்க, ட்ரை பண்ணுறேன் நல்லா பண்ணுறதுக்கு. இந்த ரைட்டர் கிட்ட வந்து இப்போ வாங்கிட்ட பிறகு வந்து நல்லா ஆனால் நான் என்ன மாதிரி எடுக்கலைங்க. சரி, இவர் செய்ய மாட்டார். அவர் நிறைய பண்ணிட்டாரு, நிறைய பூ விழுந்து அவன் சிரிக்கணுமா, உட்காந்து அவன் சிரிக்கணும், நிறைய பூ போடுங்க. ஃபீல் அதான் பயங்கரமான ஃபீலிங்காக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவன் வந்து செத்துட்டாலே நினச்சி சந்தோஷப்படுறான், ஊருக்காக நடிக்கிறான் அழுதா மாதிரி, அப்புறம் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான். அந்த மாதிரி கதையாது. மரத்தில் வந்து அவங்க ஆன்மா இருக்கிறாங்க, வைஃப் அவன் இருக்கிற மாதிரி நினைக்கிறான். அந்த ஆன்மா வந்து பூ மூலிமா பேசுகிறாங்க. வெரி நைஸ். இல்லை அதெல்லாம் இல்லை, விடு, இப்போ கதைக்குள்ளே போகிறோம், எடுத்துகிட்டு கிளம்பணும், டீயை குடிச்சு கிளம்ப வேண்டியதுதான். ஆமாம், இப்போது அந்த மரம் தான் டார்கெட்டு. ஆக்சுவலாக அந்த மாதிரி இந்த மரம் இருக்குது, ஹைட்டில் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ அங்கே நிற்கிறாரு, அதுக்கு ஒரு டாப் ஆங்கிள் ஷாட். டாப் ஆங்கிள் எப்படி எடுக்கணும்னு பார்த்துக்குங்க. இது ஏதாவது மரத்தில் ஏறி டாப் ஆங்கிள் ஒரு ஷாட்டு, அதுக்கப்புறம் லாங்கில் ஒரு ஷாட், லாங் ஃபுல் ஷாட் ஒரு ஷாட்டு, அதுக்கப்புறம் வந்து அவருக்கு மிடில் ஒரு ஷாட், அவர் பார்த்துட்ருக்காரு, என்ன பார்த்துட்ருக்காருன்னு தெரியாது. அப்போ பேக்ரவுண்டில் வாய்ஸ். இப்போ நாங்கள் வரும்போது, இப்போ உங்களுதும் சிலதை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா, நாங்கள் வரும்போது இந்த ஊரில் ஒரு போயிட்டு இருக்காங்க, மீனாட்சின்னு சொல்லிட்டு அவங்க பேர். அவங்க வந்து நான் அவங்கள இங்கெல்லாம் பார்க்க வந்திருக்கேன், கீராராஜன் எல்லாம் எதிர்ப்பாங்க. அவங்க வந்து ஒரு பயங்கரமான போயிட்டு, அவங்க வீட்டில் ஃபுல்லாக செடி மரம் நிறைய காடு மாதிரி இருக்கும். நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கதை கேட்பேன், கவிதை கேட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அருண் இங்கே வாயே அப்படின்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு தோப்பில் ஒரு மரத்தை அப்படியே ஃபுல்லாக அறுத்துட்டு இருப்பாங்க. அவங்க வாங்கினாங்களா, அதுக்கு முன்னாடி அதை அறுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து இப்போ தண்ணி தான் வரும், தண்ணி வந்து ஒரு பக்கத்தில் கிளை விட்டுருக்கும். உயிர் வந்துச்சு பாரு, அது வந்து பொழைச்சிச்சு பாரு அப்படின்னு பயங்கரமாக எக்ஸைட்டடாக பேசுவாங்க. அப்படி ஒன்றுனா கூப்பிட்டு போய் காட்டுவாங்க, இது பாரு கொஞ்சம் வாடி போயிடுச்சு, ஆனால் அது வந்து நாளைக்கு எப்படியாச்சும் நான் அதை வந்து சரி பண்ணோம், உயிர் விட்டுருவேன், இப்படி எல்லா மரத்தையும் உயிர் வர சொல்லுவாங்க. அந்த கவிஞன் மனசு இருக்குல்ல, அந்த மாதிரி அவன் அப்படியே அதை பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து இவங்க வந்து அதில் பேர் எழுதும்போது அந்த அம்மா சொல்கிறது, ஏதோ அவனுக்கு என்ன அனிதா, அவனுக்கு என்ன பேர், இப்போ ஹீரோக்கு ஏதாவது பேர் சொல்லுங்க டக்குன்னு.
உன் பேர் என்ன? சூர்யா. சூர்யா சூர்யா. அதில் கதிர் அவன் பேர். கதிர் அனிதா. ஏதோ அனிதான்னு ஒரு பேரை சொன்னதுக்காக இப்படி ஆக்குறது. சூர்யானே வச்சுக்கோ. சூர்யா. சூர்யா, இந்த மரத்துக்கு உயிர் இருக்குது, எழுதாத அப்படின்னு ஒரு வாய்ஸ். கட் பண்ணுறோம், அவன் மறுபடியும் அழுகுறான். அது வந்து வாய்ஸ் பேக்ரவுண்டில் தான் வருது, நம்ம இங்கே வரல. பேக்ரவுண்டில் தான் வாய்ஸ் வருது. நேரில் அவங்க இல்லை, ஒரே ஒரு ஷாட் தான், அவர் தான் இருக்கார். திரும்ப இப்போ அவர் ஆர்டின் போடுறதுக்கு நம்ம எடுத்துட்டோம். அந்த மாதிரி சொல்லுது, அதில் ஆர்டின் போடக்கூடாது சூர்யா, அதுக்கு உயிர் இருக்குது, அது வந்து காயப்படுத்தாத. இப்போ இவன் சொல்கிறான், அதுவும் பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான். இல்லை, நம்ம வந்து நம்ம கையில் டாட்டு போட்டுக்கிறது இல்லையா, நமக்கு உயிர் இருக்குது தானே, இது வந்து ஒரு அன்பை வெளிப்படுத்துறது தான் அப்படின்னு நான் சொல்லுது. அது மறுபடியும் அந்த மாதிரி சொல்லுது, அது நீ உன்னுடைய அனுமதியோடு நீ போட்டுக்கிறது, நீ இப்போ அந்த மரத்துக்கிட்ட அனுமதி கேட்டு போடுறியா அப்படின்னா அந்த மரத்து மேலே அவங்க அன்பு செலுத்துகிறாங்க. அன்பு கேட்டு போடுறியா? இல்லை பரவாயில்ல, இந்த இதை வந்து நான் உன் மேலே இருக்கிற அன்பை வந்து இப்படி தான் நேச்சுரலாக வெளிப்படுத்த முடியும் அவன் சொல்கிறான். சொல்லி முடிச்சுட்டு வந்து மறுபடியும் வந்து இந்த பக்கத்துலேருந்து ஷாட், அதாவது ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு ஷாட்லேருந்து அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிருது. அந்த வாய்ஸ் ஓவர் ஷாட்லாம் முடிஞ்சோடனே அவன் வந்து அந்த மரத்தை இப்படி பண்ணும்போது கேமராவும் இப்படி போகுது, அவன் அடிக்கும்போது அப்படி வருது அனிதா ஆர்டின் போட்டு. ஒரு மரத்துக்கு கூட தீங்கு விளைக்காதவ தீக்கு பலி கொடுத்துட்டேனே அப்படின்னு அவன் சொல்லி அழுகுறான். அழுது முடிக்கும்போது மறுபடியும் வந்து அவன் அழுது முடிச்சுட்டு அப்படியே கீழே உட்காடுறான், மரத்தை பிடிச்சிட்டு கீழே உட்காடுறான். அப்போ மேலேருந்து ஒரு பூ விழுது. மறுபடியும் வாய்ஸ் ஓவரில் ஒரு சூர்யா, இந்த மரத்துக்கு உயிர் இருக்கு பாரு அப்படியே முடிச்சிரு. ஓகேவா? இதுதான் நமக்கு எடுக்க பண்ணணும். இதை ரீபொசிஷனிங் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். நம்ம எங்கேயோ ஏதோ ஒன்று இருக்குல்ல, அந்த மீனாட்சி அம்மா பார்க்குறோம், அதான் இது இப்போ பேச வந்தோம், அது நீங்கள் மரம் நீங்கள் அதில் எழுதிடுறது. ஸோ கனெக்ட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.